அந்த சாசா வந்து குலதெய்வமா வரும்போது, அவர் அரண்மனைக்கு போறாரு. புலி இந்திர தேவாதி தேவர்கள்லாம் புலிகளா மாறி அவர கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவர் முதல்ல வந்து திருவாங்கூர் அரண்மனைக்கு போயிட்டு, பலபடியும் அவர் அங்கேயே இருந்திருக்கிறார். அங்க வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் அப்படியே பூரண புஷ்கலையோட அப்படியே இருந்திருந்தார். ம். அந்த சாசானுடைய ஒரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கால மேல தூக்கி வச்சு, ஒரு கால கீழ இறக்கி, சொரிமுத்தையங்கோயில் சாசா வந்து என்ன ஒரு சிறப்புனா, கேட்டவங்களுக்கு கேட்ட வரத்த குடுக்கக்கூடியது. ஐயப்பன் கோயில்ல இருக்கக்கூடிய சாசா வந்து, நீங்க யாருமே என் பக்கம் வர வேண்டாம்னு அவர் காட்டுக்குள்ள இருக்கவங்க. ம். இவங்க பூரா இங்கேருந்து தேங்காயும், வெண்ணெயும், நெய்யும் அடைச்சு கொண்டு அவர போய் பாடாப்படுத்தி வங்கோலே ஆக்கிருவாங்க. அங்க யாரு போகணும்னு கேட்டேன்னா, 60 வயசுக்கு மேல உள்ளவங்க. அவங்க தான் அந்த கோயிலுக்கு போணும். ஐயப்பன் மலைக்கு, ஐயப்பன் மலை. சபரிமலை ஐயப்பன் ஆமா. கோவிலுக்கு ஏன்னா அவர் வந்து பொல்லாக்க நேத்தையிலிருந்து தனியா காட்டுக்குள்ள போயிருக்கார். ம். 60 வயசுக்கு கீழ உள்ளவங்க போகக்கூடிய கோவில் சொரிமுத்தையன் கோயில் தான். சொரிமுத்தையன் கோவில்ல இருக்கக்கூடிய சாஸ்தா வழிபாடு ஆமா. பண்ணிக்கலாம். நீங்க அங்க போய் இருந்து அந்த அபிஷேகத்தை பண்ணுங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போய் நீங்க இள வயசுல ஐயப்பன் அபிஷேகம் பண்ணக்கூடாது. அது பெரிய தவறு.